தோழர், உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்க தோழர். தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்டு வந்துருச்சு. விசிகாவுக்கு பெரும்பான்மையாக மக்கள் வந்து வாக்களிச்சாங்களா? உண்மையை சொல்லணும்னா மக்களோட ஆதரவு கம்மியாக தான் இருந்துச்சு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 தொகுதியில் நின்னாங்க. ஆனால் 2 தொகுதியில் தான் வெற்றி பெற்றாங்க. அதுவுமே ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, ரொம்ப போராடி தான் அந்த 2 தொகுதியும் வெற்றி பெற்றாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்? ஃபர்ஸ்ட்டு தோழர், நம்ம ஜெயிச்சாலும் தோத்தாலும் மக்களுக்கான அரசியலை தான் பண்ணுறோம். இன்னைக்கு கூட நம்ம போராட்டத்தை தான் போயிட்டு இருக்கோம். தமிழக அரசியலே ரொம்ப பரபரப்பாக இருக்குது. யார் எங்கே போகலாம், என்ன லாபம் பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பயுமே நம்ம வந்து போராட்ட காலத்துக்கு போகிறோம். அப்படி என்ன போராட்ட காலம் நம்ம இப்போ போகிறது? என்ன போராட்டமா? மக்களோட அத்தியாவசிய தேவை கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஆகுதுல. அதுக்கப்புறம் மத்திய அரசு வந்து இந்த விலையை வந்து ரொம்ப அதிகமாக ஏற்ற போகிறாங்க. கிட்டத்தட்ட 3000க்கும் மேலே ஏற்ற போகிறாங்கன்னு அறிவிச்சிருக்காங்க. அதை கண்டிச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தான் நம்ம போகிறோம். அதான் மக்களே நமக்கு ஆதரவு தரலையே, அப்படி இருந்து நம்ம ஏன் போராட்டம் பண்ணணும்? தோழர், எல்லாரும் நினைக்கிற மாதிரி விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் சராசரி அரசியல் இயக்கம் கிடையாது. இல்லை தோழர், விசிகாவோட அரசியல்ன்றது வெறும் வாக்க மையமாக வச்சு நடைபெறக்கூடிய அரசியல் கிடையாது. ஏன்னா நம்முடைய தலைவர் வந்து 10 வருஷம் தேர்தலையே புறக்கணிச்சு அரசியல் பண்ணவர். இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்கா இருந்தாலும் மக்கள் ஆதரிச்சாலும் ஆதரிக்கலனாலும் களத்தில் நின்று போராடக்கூடியவர் தான் தலைவர் திருமா.